விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு பாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தாளடி நெல் நன்கு தூர் கட்டுவதற்கு 15ஆம் நாள் யூரியாவுடன் என்னென்ன உரங்கள் கலந்து இட வேண்டும், அதாவது தூர் கிளைப்புக்கான உரங்களாக என்னென்ன இடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய நம்ம இது சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம். தற்சமயம் நடக்கூடிய இந்த தாளடி பருவத்தில் பொதுவாக தொடர்ச்சியாக பயிர் வைக்கக்கூடிய வயல்களாக தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ நம்ம தகுதியான சிறந்த உரங்களை கொடுக்கறது மூலமாக தாளடி நெல் நல்ல அதிக தூர்கள் மற்றும் அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிளைப்புகள் வருவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா யூரியா போடுறதுல நிறைய விவசாயிகளுக்கு நிறைய தவறான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் இருக்குது. நிறைய யூரியா போட்டால் நிறைய மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக அதன் காரணமாக யூரியா இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா யூரியா குறைவான விலையில் கிடைக்குது. அதனால் அது நம்ம இது இருக்க காசுக்கு முதல்ல யூரியா நிறைய போட்டுருவோம். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை, ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை வரைக்கும் யூரியா ஒரே டைமில் போடக்கூடிய விவசாயிகள் கூட இன்னும் செய்கிறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று காற்றுல பார்த்திங்கன்னா 76% மேலே நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைச்சத்து காற்று வடிவத்தில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவை இது மழைக்காலம். பொதுவாக இந்த தாளடி பருவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்குது. பொதுவாக பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு மழைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோவிலேருந்து 25 கிலோ யூரியா போட்டதுக்கான அளவுக்கான தழைச்சத்து உங்களுடைய ஒவ்வொரு மழையிலையும் உங்களுடைய வயலில் மழை பெய்யும்போது ஒரு மழை பெய்யும்போதுமே ஒரு அரை மூட்டை யூரியா போட்ட அளவுக்கான பவருக்கு உள்ள தழைச்சத்து உங்கள் வயலுக்கு கிடச்சிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய நெல் பயிருக்கோ இல்லை வேறு எதுவும் பயிர் இருந்தாலும் அது கிடச்சிட்டே இருக்கும். இது இந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்து இந்த தழைச்சத்தை மழை இழுத்து கொண்டு பயிர்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த உரமும் போடாட்டா கூட மழை பெஞ்சு ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் போய் வயலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம பயிருக்கு தேவையான தழைச்சத்து இயற்கையிலேயே மழையின் மூலமாக கிடைக்குது. இது முக்கியமாக எல்லா விவசாயிகளும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மேற்கொண்டு அதிக அளவிலான யூரியா, குறிப்பாக ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை போட்டால் உடனே பச்சை கட்டுது அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய அந்த தவறான விஷயம் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த வாரம் ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா போடலாம். அதற்கு அடுத்த வாரமே உங்களுக்கு இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் இலையை சாப்பிடக்கூடிய பல வகையான புழுக்களும் உங்களுடைய வயலில் காணப்படுவது. புழுக்கள் மற்றும் பூச்சிகள், குறிப்பாக தத்துப்பூச்சி, வெட்டுக்கிளி, இந்த மாதிரியான பூச்சி ஐட்டங்கள் உங்களுடைய வயலில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்களும் உருவாகும்.